தேவனுடைய ஊழியன் முன்மாதிரியாக இருக்க வேண்டியது மிக அவசியம். ஜனங்கள் உங்களை பார்க்கிறார்கள். முதலில் உங்கள் எண்ணத்திலே நான் ஒரு தேவனுடைய ஊழியன், இயேசு என்னோடு கூட நடந்து கொண்டு வருகிறார் என்று எண்ணம் இருந்தால் எப்படி பேச வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், நடக்க வேண்டும், செயல்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும். இயேசு என்னோடு கூட நடந்து வருகிறார், கூட இருக்கிறார், படுக்கிறார், பேசுகிறார் என்ற எண்ணம். அப்புறமாக ஒரு தெய்வீக அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். புரியுங்களா? அதாவது தாயன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹோட்டலுக்கு செல்றீங்க, சாப்பிட்றீங்க, சர்வர் கேட்கறத கொடுக்குறாரு, அவரோட பாட்டு முடிஞ்சிருது. ஆனால் ஒரு தாய் பிள்ளைகள் எப்பொழுதும் சாப்பாடு கேட்டால் 24 மணி நேரம் உதவி செய்கிறாங்க. அதான் தாய் அன்பு உள்ளம். நீங்கள் மருத்துவமனை செல்றீங்க, உங்களுக்கு சிகிச்சை தேவைப்படுகிற நர்ஸு டாக்டர் கொடுக்குறாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அவங்க போயிடுறாங்க, டியூட்டி முடிஞ்ச பிறகு. ஆனால் ஒரு தாய் இரவும் பகலும் இருந்து உங்களை ஆரோக்கியத்தோடு பாதுகாத்துக் கொள்றாங்க. அதே போல ஒரு தேவனுடைய ஊழியன் தாய் அன்பு உள்ளவனாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, ஏனென்றால் இயேசு சொன்னாரே, நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுக்கிறார் என்று யோவான் 10வது அதிகாரம் வசனம் 11 முதல் 13 பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு தியாகம். புரியுங்களா? நம்முடைய ஊழியர்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு சிங்கப்பூர் நம்ம கண்கள் முன்பாக இருக்கக்கூடிய அநேக மூத்த ஊழியர்கள் பார்த்தா அந்த காலத்தில் ஒரு தியாகத்தோடு, பட்டினியோடு, பசியோடு கூட நடந்து பல கிராமங்களுக்கு சென்று ஊழியர்கள் செய்ததுனாலே இன்றைக்கு அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய சந்ததிகள் நன்றாக வசதியாக வீடு கட்டி கார்களோடு இருக்கிற காரணம் ஒரு தியாகத்தோடு ஊழியம் செய்தார்கள். உங்கள் தியாகம் உங்களுக்கு இருக்கணும். நாங்கள் சிங்கப்பூர் தேசம் இதுவரை எங்களோட சொந்த பணத்தில் 300,000 மேலே நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு போட்டிருக்கிறோம். 5 வருட டெலிவிஷன் ஊழியங்களே $1 கூட யார்ட்டையும் நாங்கள் டொனேஷன் வாங்காமல் இன்றைக்கும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். காரணம், ஒரு ஊழியத்துக்கு என்று தியாகமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு ஊழியராக இருக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, விசுவாசம். கர்த்தர் என்னை போஷிப்பார். எந்த இடத்திலும் பாலைவனத்தில் விட்டாலும் அந்த இடத்துல ஊழியத்தை ஸ்தாபிக்க என்னால் முடியும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். யாரும் பாஸ்டர் டாக்டர் சீலா என்னோட ஒய்ஃபு சொல்லுவோம், எந்த தேசம் எந்த பட்டணத்தில் விட்டாலும் கர்த்தர் ஊழியத்தை நாங்கள் சிறப்பாக செய்ய முடியும். அந்த விசுவாசம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் எல்லா காரியத்தையும் என்னால் என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான்காவதாக தரிசனம். மிக மிக முக்கியம். தரிசனம் என்பது பாருங்க, ஆண்டவர் நமக்கு அந்த கொடுக்கக்கூடிய ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார்னா அந்த தரிசனத்தை நாம் அப்படியே பெற்றுக்கொள்ளக்கூடியவராக கர்த்தர் எப்படியாக அதை பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு கூட நம்ம கரங்களில் கொடுக்க போகிறார் என்ற எண்ணத்தோடு கூட இந்த தரிசனத்தில் நீங்கள் என்ன அந்த தரிசனத்தை பெற்று தரிசனத்திற்காக ஓட வேண்டியது மிக அவசியம். ஏனென்றால் தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லி வேத வசனத்தில் பிரசங்கி